ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. வணக்கம் அக்கா. பொதிகைச்சாரில் அனுபவிக்கலாம் வாங்க மக்கா. ஏழைக்கும் பணக்காரருக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. ஏழை ஏழையா இருப்பதற்கும் பணக்காரன் பணக்காரனாவே இருப்பதற்கும் முக்கியமான 5 காரணத்தை பார்ப்போமா. ஏழைக்கு பயம் அதிகமாக இருக்கும். எதையும் முதலீடு பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. தயக்கம் இருக்கும். ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் தன்னுடைய பணத்தை போடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அதிக பேராசையும் இருக்கும். இந்த பேராசை பயத்தை ஓவர்டேக் பண்ணிச்சு வச்சிங்களேன், அது தடுமாறி போய் 3 வட்டி 5 வட்டி தர சிட் ஃபண்டில் காசை போட்டு ஏமாந்து போவாங்க. இந்த கல்லணை வீட்டுக்காரங்கிட்ட காசு கொடுத்து ஏமாறுவாங்க. தேக்கு மர திட்டம், தங்க காசு திட்டம், எம்மு கோழி திட்டம் போன்ற திட்டம் தர வெளியே விளம்பரம், கவர்ச்சிகரமான விளம்பரம் தர்றாங்க இல்லையா, அவங்கள்ட்டையும் காசை கொடுத்து ஏமாறுவாங்க. பணக்காரங்க இந்த ஏழை மக்களோட பேராசையை பயன்படுத்தி நல்ல காசு சம்பாதிப்பாங்க. அடுத்து ஏழை எப்போதுமே ஆடம்பர பொருளை வாங்குறதுல விருப்பம் காமிப்பாங்க. பணம் இருந்தால் பெரிய வீடு, சொகுசு காரு, எலக்ட்ரிக்கல் குட்ஸுன்ட்டு அமர்க்கலப்படுத்துவாங்க. அவங்க வாங்குற பொருள்லாம் 5-6 வருஷத்துல அதோட மதிப்பு இழந்து போகும். அதை டெப்ரிஷியேட் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் ரிப்பேரு, மெயின்டெனன்ஸ், டாக்ஸுன்னு செலவு வைக்கும். ஆனால் பணக்காரங்க இந்த மாதிரி ஆடம்பர பொருளுக்கு முக்கியத்துவம் தர மாட்டாங்க. தனது இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே growth ஓரியன்ட் அசட்டில் தான் போடுவாங்க. நல்ல வீட்டை கட்ட மாட்டாங்க. ஆனால் நல்ல பங்களாவை வாடகைக்கு எடுத்துகிட்டு அங்கே குடியிருப்பாங்க. ஏழை எல்லா பொருளையும் தாம் பேரில் வாங்கிடுவார். வீடு, காரு போன்ற எல்லா பொருளையும் தாம் பேரில் வாங்கிட்டு அதுக்குரிய வட்டியை கட்டிட்டு இருப்பார். பணக்காரன் அப்படி இல்லை. பணக்காரன் எல்லா பொருளையும் கார்பரேட் பேரில் வாங்கிக்குவார், கம்பெனி பேரில் வாங்கிக்குவார். அதுக்கு உண்டான செலவெல்லாம் கம்பெனி பேர்லேயே இருக்கும். அவர் வீடு, கம்பெனி, அவர் யூஸ் பண்ணுற கார் எல்லாமே கம்பெனி கணக்கில் தான் இருக்கும். அதுக்கு அதிகமாக செலவாகி சொல்லிட்டு கணக்கு காமிச்சு நல்ல காசை தான் பாக்கெட்டில் போட்டுக்குவார். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னாக்கா, எதுலேயுமே அவர் ஓனர்ஷிப்பாக இருக்காது. எந்த பொருளுமே அவருடைய ஓனர்ஷிப் இருக்காது. ஆனால் எல்லா பொருளுக்கும், எல்லா அசட்டுக்கும் அவர் தான் முதலாளியாக இருப்பார். கையிலேருந்து காசு ஒன்றுமே செலவு பண்ணாமல், அவரோட கையிலேருந்து காசு செலவு பண்ணாமல் நல்லா அனுபவிப்பார். ஏழை எல்லா பொருளையுமே காசு கொடுத்து வாங்குவார். ஆனால் பணக்காரன் காசுக்கு இல்லாமலே பணம் பண்ணுவார். அது எப்படிங்கிறீங்களா? ஒரு திவாலாகிற கம்பெனியை அடிமாட்டு விலைக்கு வாங்குவார். இல்லாட்டி ஏதாவது இடம் இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி காடாக இருக்கும், அந்த இதெல்லாம் அடிமாட்டு விலைக்கு பேசுவார். வாங்க மாட்டார், பேசுவார், செட்டில் பண்ணிக்குவார். அதாவது பவர் ஆஃப் டீல் வாங்கிக்குவார். உங்களுக்கு 4-5 மாதத்தில் உங்களுக்கு காசு தரேன்னு சொல்லிட்டு ஒரு டீல் போட்டுக்கிடுவார், செட்டில்மெண்ட் பண்ணிக்கிடுவார். 4-5 மாதத்துக்குள்ள அந்த இடத்தையோ அந்த கம்பெனியவோ ஒரு வேல்யூவேஷன் செய்வார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடமா இருந்துச்சுனாக்கா காடு மாதிரி உள்ள இடத்த நல்லா டோஸ் பண்ணுவார். கொஞ்சம் தான் செலவழிப்பார். அதில் செலவழிச்சிட்டு அது நல்ல விளம்பரப்படுத்துவார். நல்ல இடம், அப்படி இடம், இப்படி இடம், இந்த பக்கத்தில் இது இருக்குது, அது இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல வசதியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்தி எவனாவது ஒரு இழிச்ச வாங்கி தலையில் அதை கட்டிட்டு நல்ல காசு பார்த்துடுவார். முதலையே போடாமல் நல்ல காசு கை மாற்றி விடுறாரு இல்லையா, அது காசு. அந்த மாதிரி ஏழை எந்த தொழில் ஆரம்பித்தாலும் அவரே அதில் முழு நேரம் ஊழியராக இருப்பார். ஆனால் பணக்காரன் அப்படி கிடையாது. எந்த தொழில் ஆரம்பித்தாலும் ஸ்மார்ட்டான ஆளுகளை தனக்கு கீழே வேலைக்கு வச்சுக்குவார். அதாவது அவர் புத்திசாலியாக இருப்பார், அறிவாளிகளை தனக்கு கீழே வேலைக்கு வச்சுக்குவார். உதாரணத்துக்கு மருத்துவத்துறை எடுத்துங்களேன். மருத்துவத்தை பற்றி பேசிக் அடிப்படை நாலேஜே அவருக்கு இருக்காது. ஆனால் பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு அவர் தான் ஓனராக இருப்பார். முக்கியமாக ஒன்று சொல்லணும், ஏழை கடன் வாங்கிட்டாருனாக்கா அந்த கடனை எப்படி திருப்பி செலுத்துறதுன்னு யோசிப்பார். பணக்காரன் கடன் வாங்கிட்டாக்கா கடன் தந்தாங்க இல்லையா, அவங்க இந்த பணக்கார்ட்ட எப்படி கடனை வசூலிக்கிறதுன்னு யோசிப்பாங்க. ஒரு படத்தில் எம்.ஆர். ராதா, நடிகர் எம்.ஆர். ராதா இருக்கா இல்லையா, அவர் சொல்லுவார், 1000-10,000 வாங்கினா அந்த கடன்காரன் கோடி கோடியாக வாங்கு, நீ கடன்காரன் இல்லடா, முதலாளிடா அப்படிவார். உண்மையாக தானே, நம்ம தான் பார்க்குறோம் இல்லையா. இந்த பொதிகைச்சாலை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க மக்கா. ஒளிமயமான எதிர்காலம் காண மீண்டும் அடுத்த பொதிகைச்சாலை சந்திப்போமா?